Hey guys, it's me Shwati. இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் நான் செகண்ட் டைம் வீடியோக்காக பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணி சூப்பராக வந்துச்சு. அப்போ நான் வீடியோ எடுக்கலை. இப்போ செகண்ட் டைம் உங்களுக்காக எடுத்து நான் போடுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாவக்காய் வீட்டிலே பறித்தது, வீட்டிலே காய்ச்சது. அதை பறித்து நம்ம நல்லா தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலாஸ். ஸோ பக்கோடா தான் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. லைட்டாக தெளித்து அந்த மசாலா நல்லா கெட்டியாக எல்லா பாவக்காயிலையும் படுற மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. ஸோ எந்த அளவுக்கு அது ஊறுதோ அது நல்லது. 2-3 ஹார்ஸ் கழித்து நீங்கள் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நானும் 2-3 ஹார்ஸ் கழித்து தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஸோ ஒட்டிகிட்டு இருந்தாலும் ஆயிலில் அது இது வரும்போது தனித்தனியாக ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி இல்லைனாலும் நீங்கள் போடும்போதே ஒன்று ஒன்றா அப்படி தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க பொரிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா ஹையில் வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வைங்க. எகெயின் அந்த கலர், அந்த பாவக்காய் பக்கோடாவோட அந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக எகெயின் அந்த ஹையில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகவே வந்துடும். பாய்.